புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் படங்களில் சண்டை காட்சிகள் மிக அருமையாக இருக்கும். அந்த தருணங்களில் ரசிகர்களின் ஆரவாரம் விண்ணை பிளக்கும். அதுவும் குறிப்பாக எம்ஜிஆரும் நம்பியாரும் போடும் சண்டையை ரசிகர்கள் கொண்டாடுவார்கள். தலைவரே, பின்னால நம்பியார் கத்தியோட வர்றான், பாருங்க பாருங்க என்று கத்துவார்கள். அந்த அளவுக்கு ரசிகர்கள் நம்பியாரை வெறுப்பார்கள். இவ்வாறு ரசிகர்களை குஷிப்படுத்த எம்ஜிஆர் அதிகமாக உழைத்தார். சென்னையில் கொத்தவால் சாவடியில் கைதேர்ந்த சிலம்பு மாஸ்டரிடம் சிலம்பம், வாள்வீச்சு போன்ற கலைகளை கற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, தன்னுடன் நடிக்கும் நம்பியாருக்கும் அதை கற்றுக் கொடுத்தார். இதற்காக சில ஆங்கில படங்களை வாங்கி தனது வீட்டில் இருந்த தியேட்டரில் போட்டு பார்த்து பயிற்சி எடுத்துக் கொள்வாராம் எம்ஜிஆர். ஒரு முறை இருவரும் கத்தி சண்டை போடும்போது தவறுதலாக எம்ஜிஆர் கண்ணுக்கு கீழே நம்பியாரின் கத்தி பட்டுவிட இரத்த காயம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போது எம்ஜிஆரை விட அதிகம் பயந்து பதறிப்போனவர் நம்பியார்தான். ஆனால் எம்ஜிஆர், எனக்கு ஒன்றுமில்லை, நீ கவலைப்படாதே என்று நம்பியாரை ஆறுதல் படுத்தியிருக்கிறார். சண்டை காட்சி சரியாக வர வேண்டும் என்பதற்காக ரசிகர்களை ஏமாற்ற விடக்கூடாது என்ற காரணத்தினால் ஒரிஜினல் கத்தியை கொண்டு இருவரும் சண்டை போடுவார்கள். சண்டை கலைஞர்கள் வியக்கும் அளவுக்கு டூப் இல்லாமலே நிறைய சண்டை காட்சிகளை எம்ஜிஆர் அசைத்திருக்கிறார். அதேபோல் தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களுக்கு எந்தவித அடியும் படக்கூடாது என்று மிகவும் உன்னிப்பாக நடந்து கொள்வாராம் எம்ஜிஆர். ஒவ்வொரு ஷாட் முடிந்ததும் நம்பியாரிடம் சென்று, ஒன்றும் அடிபடலையே என்று விசாரிப்பாராம். ராமச்சந்திரா, உங்ககிட்ட அடி வாங்கிறது எனக்கும் பெருமை தானே என்று கிண்டல் அடிப்பாராம் நம்பியார். இப்படி திரையில் எதிரும் புதிருமாக இருந்த எம்ஜிஆரும் நம்பியாரும் நிஜத்தில் நல்ல நண்பர்களாக திகழ்ந்தார்கள். எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் நம்பியார் வீட்டில்தான் எடுப்பாராம் எம்ஜிஆர்.